ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சாரா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல். இப்போ வந்து நம்ம யோக்குக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஸ்லீவ்னா என்ன, இதனுடைய விளக்கம், இதை வந்து நம்ம எந்த போர்ஷனில் இதை நம்ம அட்டாச் பண்ணுவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பிகினர்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள், நுணுக்கங்கள். ஏன்னா ஆல்ரெடி பிளவுஸ் கட்டிங் போடுறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். எந்தெந்த போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணுவோம், அதுக்கு எந்தெந்த மெஷர்மெண்ட், ஒரு பிளவுஸ்ல எங்கெங்கெல்லாம் நம்ம எடுத்தோம் அந்த மெஷர்மெண்ட் இங்க எங்க அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது. ஆனா பிகினர்ஸ் ஆன உங்களுக்கு எந்தெந்த போர்ஷன் நம்ம எடுக்கிறோம் அளவு, அதை எப்படி அங்க அப்ளை பண்றோம், எந்த மெஷர்மெண்ட் அப்ளை பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க பேசிக்கா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த போர்ஷனை பத்தி நான் என்ன டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன், அதை எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்லீவ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தது வந்து ப்ராப்பரா ஒரு கட்டிங் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், துணியை எப்படி நம்ம வந்து இது பண்ணி ஃபோல்டிங் போடுவோம் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோஸ் எல்லாமே வரும். கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி வந்தாலுமே உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஃபர்தரா வந்துட்டே தான் இருக்கும். அதனால நீங்க வந்து இதை கேப் விடாம நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஒரு பேஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வீடியோஸை பார்த்தாலுமே, அதாவது ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனல்லையுமே நிறைய வீடியோஸ் இருக்கு. அதனால அதையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும் அப்படிங்கிற வரைக்குமே எல்லாமே தெரியும். ஆனா இதுக்கு எல்லாமே பேசிக்கான விஷயம் வந்து இதுதான். அதனால இதுல இருக்க இந்த 4-5 வீடியோஸ், பேக்கு, ஃப்ரண்ட், யோக், இதெல்லாமே நீங்க கண்டினியூஸா பார்த்து இது பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ ஸ்லீவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்லீவ் அப்படிங்கிறது நமக்கு பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் சேர்த்து கவர் பண்ற இடத்துல தான் ஸ்லீவ் அட்டாச் பண்றோம். அதாவது இது வந்து பேக் தட்டு, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், இதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை ரெண்டையுமே கனெக்ட் பண்ற இடம் தான் ஸ்லீவ். ஸ்லீவ் அப்படிங்கும்போது என்ன டைப் ஸ்லீவ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கிறது நான் வந்து மாடல் சொல்லலை, அதனுடைய லென்த் வச்சு என்னென்ன ஸ்லீவ் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா மாடல் அப்படிங்கும்போது பல ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்கு ஸ்லீவ்ல, அதை வந்து நம்ம சொல்லலை. இப்போ நம்ம ஒரு அதுக்கான என்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்றேன். அதாவது இது வந்து ஷோல்டர் பாயிண்ட், நமக்கு வந்து ஷோல்டர் இங்க இருக்கு அப்படின்னா இதைத்தான் வந்து நம்ம ஷோல்டர் பாயிண்ட் சொல்றோம், சரிங்களா? இப்ப இங்க இருந்து இந்த கைக்கு எவ்வளவு நீளம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். இப்ப இது வந்து எல்போ அப்படிங்கிறோம். எல்போ அப்படின்னா நம்ம முட்டி கை வரைக்கும், அதுக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் வர்றதை வந்து நம்ம எல்போன்னு சொல்லுவோம். இப்ப இது வந்து எல்போ. இதுல என்னென்ன டைப்பா பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து நம்ம இந்த இங்க இருந்து இங்க கொடுக்கறது வந்து பைசெப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த அடிக்கையினுடைய இந்த உயரத்தை வந்து பைசெப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பைசெப்ஸ் வரைக்கும் நம்ம வச்சோம் அப்படின்னா அது வந்து கேப் ஸ்லீவ். கேப் அப்படின்னா தொப்பி மாதிரி கொஞ்சம் அப்படி லிஃப்ட் பண்ணி இருக்கும், அதை வந்து நம்ம கேப் ஸ்லீவ்னு சொல்லுவோம். அதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் 2-3 இன்ச்சு இறக்கி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஹாஃப் ஸ்லீவ்னு சொல்லுவோம். அதாவது அரைக்கை. அரைக்கை அப்படிங்கும்போது நம்ம நார்மலா எல்லாருமே போடுறது வந்து ஒரு அரைக்கை தான். இந்த ரெண்டுக்கும் மிடில்ல கூட உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க வச்சுக்கலாம். அது கேப் ஸ்லீவுக்கும் சேராது, அரைக்கைக்கும் சேராது. அது வந்து மிடில்ல நீங்க எவ்வளவு லென்த் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அதாவது இங்க பைசெப்ஸுக்கு கீழே, அதாவது இங்க இருந்தே கூட 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, 4 இன்ச்சுன்னு ஒவ்வொரு இன்ச்சுக்குமே ஒரு ஸ்லீவனுடைய லென்த் வந்து நீங்க கொடுக்கலாம். இது இந்த அளவு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கம்பல்சனுமே கிடையாது. அப்படி நீங்க கொடுக்கும் போது இந்த அண்டர் ஆர்ம் வந்து உங்களுக்கு, நீங்க ஸ்லீவ்லெஸ் போடுறவங்களா இருந்தா இந்த கேப் ஹைட்டுக்கு முன்னாடி வரைக்குமே கூட நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இங்க அண்டர் ஆர்ம் கிட்ட துணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அண்டர் ஆர்ம் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க கேப் ஹைட்ல இருந்து தான் கீழே கொண்டு வரணும். அதுக்கு மேல கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் ஆர்ம் தெரியும். அப்போ நீங்க எந்த ஒரு டிசைன் பண்ணணும், எந்த ஒரு டிசைனுக்கு வந்து நீங்க ஸ்லீவ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ்ஸா இருந்தாலும் ஓகே அப்படின்னா இது பிரச்சனை இல்லை. நீங்க கேப் ஸ்லீவோ அதை விட ஷார்ட் ஸ்லீவோ 1 இன்ச்சு, 2 இன்ச்சோ, 3 இன்ச்சு எந்த அளவு வேணாலுமே நீங்க ஸ்லீவ் வைக்கலாம். இந்த கேப் ஹைட்னு ஒன்று இருக்கு, அது நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நான் சொல்றேன். அந்த கேப் ஹைட்டுக்கு கீழே நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து இதை வந்து எல்போன்னு சொல்றோம். இந்த ஃபுல் லென்த்தை நம்ம எல்போன்னு சொல்றோம். இதுக்கு கீழே ஒரு 4 இன்ச்சு வச்சோம்னா
3/4 சொல்லுவோம். 3/4 அப்படிங்கிறது பேண்ட்லயுமே வரும், பிளவுஸுக்கு கையில. ஏன்னா காலுக்கு வந்து நம்ம பேண்ட்டுக்கு வந்து என்ன அளவு சூஸ் பண்றோம் அப்படின்னா ஆங்கிள் லென்த் சொல்லுவோம், 3/4 சொல்லுவோம், நீ வரைக்கும் சொல்லுவோம், சரிங்களா, ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து ஒரு உயரத்தை குறிக்கிறதுக்கான அளவுகள் தான். அதனால ஸ்லீவ்ல கைக்கா இருந்தாலும் 3/4 சொல்லலாம், பேண்ட்டுக்கா இருந்தாலுமே 3/4 சொல்லலாம். அப்போ நமக்கு முட்டிக்காலுக்கு கீழே, கணுக்காலுக்கு மேல, அந்த மாதிரி வரும்போது நம்ம முட்டி கைக்கு மேல இந்த மணிக்கட்டுக்கு இதுக்கும் மிடில்ல வர்றது எங்க வேணாலும் வந்தாலுமே 3/4 சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஹேண்டுன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு ஸ்லீவனுடைய லென்த். இந்த லென்த்ல வந்து நீங்க எந்த ஹைட் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம சுற்றளவை மார்க் பண்ணுவோம். இப்ப எல்போ அப்படின்னா இங்க எடுத்திருக்கிறது தான் சுற்றளவு. இங்க பைசெப்ஸ் கிட்ட எடுத்திருக்கீங்க அப்படின்னா இங்க வர்றதுதான் சுற்றளவு. எந்த பாயிண்ட்ல நிறுத்தி நீங்க மெஷர் பண்றீங்களோ அந்த சுற்றளவு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க மெஷர்மெண்ட்ஸ்ல வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் பத்தி நான் சொல்லும் போது இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அப்ப இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எந்த உயரத்துல நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல சுற்றளவு எடுத்துக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. நார்மலா பிளவுஸுக்கு கொடுக்க தேவையில்லை. வேணா கை கொஞ்சம் டைட் லூஸ் வர்றதுக்கு நீங்க வைக்கலாம். சப்போஸ் அது வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் சுருங்க செய்யும், அதுக்கான லூஸ் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். மற்றபடி நீங்க என்ன லூஸ் கொடுத்தீங்க, இப்ப கைக்கு இப்ப ஃபுல் ஹேண்டுக்கு இந்த மணிக்கட்டு அளவு எடுத்தீங்க அப்படின்னா கை உள்ள போகாது. ஒரு கேதரிங் மாதிரியான கிராஸ்ல இருக்கிற துணியா இருந்தா உள்ள போகும், ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்தா இருந்தா உள்ள போகும், ஒரு நெட் மெட்டீரியலா இருந்தா கூட உள்ள போகும். ஆனா ஒரு லைனிங் கொடுத்து ஒரு ஸ்டிஃபான ஒரு கிளாத்ல நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா நீங்க நம்ம வளையலுக்கு எப்படி மெஷர் பண்றோமோ இந்த அளவு எடுத்தீங்கன்னா தான் கை உள்ள போகும். அதனால ஃபுல் ஹேண்டுக்கு மட்டும் அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி 3/4 அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்ம அளவு எடுக்கிறோம்னா இந்த நீ மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. இந்த லூஸை மார்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க இதே லூஸை இங்க கொடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கை வந்து மூவ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த நீ மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இங்க டைட்டா வேணும்னா நீயிலிருந்து இது வரைக்கும் மட்டும் கிராஸ் பண்ணீங்கன்னா போதும் ஸ்டிச் போட்டு. இல்லாட்டினா உங்களுக்கு கை வந்து மூவ் பண்ண முடியாது. இது மாதிரியான சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே ஸ்லீவுக்கு இருக்கு. ஸ்லீவ் அப்படிங்கிறது பேசிக்கா நம்ம ஸ்லீவ்லெஸ் வந்து அதிகம் யாரும் போடுறது இல்லை, அதனால ஸ்லீவ் வச்சுதான் போடுறோம். அந்த ஸ்லீவையே நம்ம என்ன சாரி கட்டுறோம், என்ன பிளவுஸ் நம்ம அதுக்கு சூஸ் பண்றோம், என்ன மாடல் சூஸ் பண்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. ஷார்ட்டா இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லாங் ஸ்லீவ் போடலாம். அதே ஹைட்டா இருக்கவங்க வந்து ஷார்ட் ஸ்லீவ் போடலாம். ஷார்ட்னா ஹாஃப் ஸ்லீவ் அந்த மாதிரி போடலாம். ஏன்னா ஷார்ட்டா இருக்கவங்கள கொஞ்சம் ஹைட்டா காட்டணும் அப்படின்னா ஸ்லீவ் வந்து லென்த்தா போடணும். ரொம்ப ஹைட்டா இருக்காங்க அவங்கள கொஞ்சம் ஷார்ட்டா காட்டணும் அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவ் போடலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதனால இப்ப ஸ்ட்ரைட் இப்ப துணி பாத்தீங்க அப்படின்னா இப்படி கிராஸ்ல போட்டீங்க அப்படின்னா உங்களை இன்னுமே ஷார்ட்டா காட்டும். லென்த்தா போட்டீங்க அந்த வீவிங், அந்த வீவிங் பொறுத்த வரைக்கும் நம்ம செல்வேஜ் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி தான் ஸ்லீவுக்கு போடணும். சப்போஸ் டிசைன் ஓரியன்டா வரும்போது அதை நம்ம மாத்த செய்யலாம். ஆனா இது வந்து நீங்க ஸ்ட்ரைட் வந்து கோடு வருது, ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் கோடு வந்து குறுக்க போட்டீங்க அப்படின்னா ஷார்ட்டா தெரிவிங்க. அதை வந்து நீளவாக்குல போட்டீங்க அப்படின்னா ஹைட்டா தெரிவிங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களுமே அதுல இருக்கு. அதனால நீங்க அதையுமே கொஞ்சம் நுணுக்கமா பார்த்துக்கோங்க. கையினுடைய நீளம், அதே மாதிரி ஆம்ஹோல். ஆம்ஹோல் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு எப்படின்னா நம்மளுடைய ஆம்ஹோல் சுத்தி நம்ம எடுக்கிற ரவுண்டு, இந்த ஒரு மெஷர்மெண்ட் தேவை. கையினுடைய சுற்றளவு, கையினுடைய நீளம், பைசெப்ஸினுடைய அளவு, இது எல்லாமே வந்து நமக்கு கைக்கு அப்படிங்கும்போது தேவைப்படும். இது டீடைல்டா நம்ம வந்து கட்டிங்ல பார்ப்போம். இப்போ இது இந்த ஒரு போர்ஷன்ல ஒரு பிளவுஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்றது பேக்கு. இந்த பேக்கை வச்சு நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணுவோம். இந்த ஃப்ரண்ட்டை வச்சு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வச்சு தான் நம்ம யோக் மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாடியில கொடுத்துருக்க ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் வச்சு தான் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த பிளவுஸ்ல ஓவராலா என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு இது சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு பிளவுஸ்ல வந்து நம்ம மார்க் பண்ணும்போது அளவு எடுக்கிறோம் ஒரு பிளவுஸ்ல அப்படின்னா அதுல என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உயரம். உயரம் அப்படிங்கும்போது ஷோல்டர் டு இது வரைக்கும் நம்ம எடுக்கிறது உயரம். அடுத்தது சுற்றளவு. சுற்றளவு அப்படிங்கும்போது இடுப்பினுடைய சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு வந்து இந்த யோக்கு விட்டுட்டு நம்ம மெஷர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது இங்க வர
சுற்றளவு. இங்க ஒரு பேக்ல ஒரு பேக் ஒன்று, ஃப்ரண்ட்ல வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும். அதே மாதிரி இந்த சைடும் இந்த ஃபர்ஸ்ட் தையல் எங்க இருக்கோ அங்க இருந்து இது வரைக்கும். இதுல எடுக்கும்போது வீப்பட்டி எடுக்க தேவையில்லை. இங்க இருந்து இது வரைக்கும் இந்த சுற்றளவை எடுத்து தான் நம்ம 4ஆ பிரிப்போம். அப்போ மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது மேல் பக்கம் எடுக்கிறது, இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது கீழ்ப்பக்கம் எடுக்கிறது, உயரம் அப்படிங்கிறது இந்த பிளவுஸுக்கு நமக்கு என்ன உயரம் வேணுமோ அந்த உயரம் கொடுக்கறது, கழுத்தினுடைய உயரம் அப்படிங்கும்போது கழுத்து என்ன உயரம் இருக்கோ அந்த உயரம். அதே மாதிரி கையினுடைய நீளம் அப்படிங்கும்போது இதுதான். இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து எட்ஜ் வரைக்கும் நம்ம எடுக்கணும். இதை வந்து ஷோல்டர்னுடைய ரெடி ஷோல்டர் அளவுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெடி ஷோல்டர் அளவு. இது எவ்வளவு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது இதை இங்க எடுக்கிறது வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் எடுக்கிறது வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. சரிங்களா? இந்த மாதிரி தான். இதுல இவ்வளவுதான் இந்த மெஷர்மெண்ட். அப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா முன்கழுத்து அப்படிங்கும்போது இங்க ஸ்ட்ரைட்டா டேப் வச்சு இங்க நீங்க எடுக்கும்போது நீங்க எப்படி பிளவுஸ்ல மார்க் பண்றீங்களோ அந்த இது இப்படி வச்சு மார்க் பண்ணும்போது இங்க என்ன வருதோ, இந்த ஸ்ட்ரைட்டா என்ன வருதோ அதுதான் முன்கழுத்து உயரம். அதுக்கப்புறம் முன்பக்க ஓப்பன் உயரம் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பட்டியை விட்டுட்டு இது வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். அது முன்பக்க உயரம் அப்படிங்கிறது இங்க இருந்து இந்த டாட் வரைக்கும் நம்ம எடுக்கிறது. சரிங்களா? இந்த டாட்னுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்க ஒரு 1/4 இன்ச் இருக்கு. அதுல இருந்து இந்த டாட் எங்க இருக்கோ, இந்த சென்டர் டாட் எங்க இருக்கோ அது வரைக்கும் எடுக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம அளவுகள் வந்து ஒரு பிளவுஸ்ல எடுக்கிறோம். அந்த பிளவுஸ்ல இருக்க அளவுகளை வந்து அப்படியே வந்து சீம் அலவன்ஸ் சேர்த்து நம்ம வந்து கட்டிங் வந்து போடுவோம். ஒரு பிளவுஸ் பத்தின முழு விளக்கங்களையுமே நான் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கட்டிங்க்கான ட்ரா பண்றது எப்படி அப்படிங்கிறது தான். அப்ப இதனுடைய இதுல கேப் விடாம பேக்ல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை, என்ன ஃப்ரண்ட் என்ன, யோக் என்ன, ஸ்லீவ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டிங் போடும்போது டவுட் வராது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்த டவுட் என்ன அப்படின்னா, நீங்க எந்த அளவு சொல்றீங்கன்னு தெரியல, எந்த இடத்துல மார்க் பண்றீங்கன்னு தெரியல, நீங்க எங்க இருந்து அளவு எடுத்தீங்கன்னு தெரியல, இது என்ன மெஷர்மெண்ட், இதை எப்படி நம்ம வந்து அதுல மென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான நிறைய டவுட்ஸ் வந்து வரும் கட்டிங் போடும்போது பிகினர்ஸுக்கு. அதுக்கு தான் நம்ம ஒரு பிளவுஸ்னா எங்கெங்க அளவு எடுக்கிறோம். இப்ப பேக் லென்த் நான் சொன்னேன்னா உங்களுக்கு இதுதான் நினப்பு வரணும். பாடியில நம்ம எடுக்கிற உயரம். இடுப்பு சுற்றளவு அப்படின்னா இந்த இடுப்புக்கு கீழே நம்ம என்ன அளவு எடுத்திருக்கோமோ அதுதான் சொல்லணும். எப்பவுமே ஒரே பேசிக் தான் இது. நான் ஸ்டார்டிங்ல அதனுடைய நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் இது எல்லாமே நான் மாத்தி சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக என்னுடைய கட்டிங்கை வந்து நான் நிறைய விதத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்படி சொல்லி கொடுத்து இது பண்ணாலுமே பேசிக்கான சில விஷயங்கள் வந்து அளவுகளினுடைய பேர் இது வந்து இப்போ வரைக்குமே மாறாது. அதை நம்ம மாற்றவும் முடியாது. அது மாதிரி தான் நமக்கு பேசிக்கா ஒரே இதுதான் வரும். முன்பக்க உயரம் அப்படின்னா ஷோல்டர் டு இந்த பட்டிக்கு மேல. முன்பக்க ஓப்பன் உயரம் அப்படின்னா இது. அதனால இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு இடத்துல ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்னா ஆம்ஹோல் சுத்தி எடுக்கிறது, முன்பக்க டாட் அப்படின்னா இதுதான் பெரிய டாட், மெயின் டாட். சரிங்களா? இப்ப இது எல்லாமே தான் நம்ம இதுக்கு நம்ம ஒரு கட்டிங் போடும்போது நான் சொல்றது எந்த இடத்த சொல்றேன் அப்படிங்கிறது உடனே உங்க மைண்ட்ல வந்து வரணும். சரிங்களா? இது எங்க சொல்றாங்க, எந்த இடத்த சொல்றாங்க அப்படிங்கிறத டவுட்ஸ் வந்து வரக்கூடாது. எந்த வீடியோஸ் பார்த்தாலுமே பேசிக் இதுதான். ஷோல்டர் டு அப்பெக்ஸ்ன்னு சொன்னா இங்க இருந்து ஷோல்டர்ல இருந்து அப்பெக்ஸ், அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் அப்படின்னா இங்க இருந்து ரெண்டு பக்கம் வர்றது. இந்த மாதிரியான சில விஷயங்கள், நுணுக்கங்கள். நாச்சஸ் அப்படின்னா நம்ம கட் பண்றது, அதாவது ஸ்டிச்சிங்காக கட் பண்றது. அந்த மாதிரியான சில நிறைய விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பிளவுஸினுடைய டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்க தரவா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது வந்து ஒரு பிளவுஸ்ல வந்து மார்க்கிங் அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். இதுல இருக்கிற டவுட்ஸை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வீவர்ஸ். கனவுகளை தைக்கும் கைகள்